நான் அவரை மறுக்கல. அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனாரு. அவர் நம்பினாரா சேரா வந்துருவேங்கிறத அவர் உறுதியா இருந்தாரு. ஏன் செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்க கூட இருக்கிறது தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க. அரசியல்ங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு, இன்னைக்கு நான் நினைச்சா கூட நாளைக்கு போய் நிற்கணும். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுக. இங்க மதுரை மண்டலம் மற்றும் திருநெல்வேலி மண்டல நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட இன்னைக்கு தேர்தல் பற்றிய ஆலோசனை கூட்டம், அதுக்காக தான் மதுரைக்கு வந்திருக்கேன். நாளைக்கு உங்களை எல்லாம் ஃப்ரீயா சந்திக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்டீங்க. நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று பார்த்துருக்கீங்க, தாவேக்கால அவங்கள கொண்டு வரதா அவங்க திட்டம் வச்சிருந்ததாகவும், அது வந்து அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை, அதாவது டிடிவி வந்து எங்களோட வர நினைச்சாரு, சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் வந்து எங்களோட வர முடியல, எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரா? இன்னைக்கு அதை இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்துருச்சு, போன்ல பார்த்தேன். அதாவது 86, 87 இருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுக உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கெல்லாம் ஒரு உறவினர்கள் போலதான் இருப்போம், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு. அங்க உள்ள நிர்வாகிகள், இப்ப அங்க இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதுல மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனாரு. அவர் நான் அங்க வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர், அவரை நான் வந்து மறுக்க முடியாம நான் அவர்கிட்ட தயக்கமா இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாம அவரை எனக்கு மறுக்க, பாத்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினாரா சேரா வந்துருவேங்கிறத அவர் உறுதியா இருந்தாரு. ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்ப கூட பத்திரிகையாளர்கிட்ட எல்லாம் கூட நான் சொல்லல, ஆனா அவர்கிட்ட நான் பேசுறேன். அடிக்கடி வந்து நாங்க 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்க போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பாரு. நட்பா வருவோம், நட்பா பேசிட்டு இருப்போம். அப்ப அரசியல் பேசுறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன், உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்க கூட இருக்கிறது தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க. ஏன் அவசரப்பட்டு போனாரு, இல்ல நான் பேசுறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்க வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினாரு, நான் அவரை மறுக்கல. அதான் அதனால சொல்றேன், சூழ்நிலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து 21 அவர் அங்க இருந்தப்பே நான் இதே முடிவு எடுத்துதான் அன்றைக்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட பேசி அது முடியாமல் போனது. அப்பயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிக்க போறது இல்லைன்னு. நான் இருக்கு உங்களுக்கு இப்பயும் என்ன வந்துட்டு யாரும் நிக்க கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சோசியல் மீடியாலையும் ஊடகத்திலேயே எதுவும் பரபரப்பா செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தமும் கொடுக்க முடியாது, ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு தெரியும், நானா அப்ப எடுத்த முடிவு தான் 21 இதே தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போறப்ப அரசியல்ங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதுல தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல நான் தான் ஓப்பனா சொன்னேன், ஒரே உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவு எடுத்தேன். அது நான் தான் அறிவிச்சேன். நான் வந்து கேட்டப்ப கூட நான் ஒன்னும் சொல்லாம இருந்து இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதுல யாரும் நீங்க நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போடுறது. அப்படி இன்னைக்கு நான் நினைச்சா கூட நாளைக்கு போய் நிக்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க, எங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நான் நிக்கணும்னு போட்டின்னு நினைச்சா என்ன மாத்திக்கிறதுல என்ன இருக்கு? அது மாத்திக்க கூட முடிவெடுத்தா அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்றேன்னா,
அவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னா எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்க கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 ரூம் போனேன். அப்ப அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினார். குறிப்பா அவர் பேசும்போது கூட இன்னொரு இதை சொல்றாரு, கூட்டணி பத்தி நாங்க ஒவ்வொருத்தையும் பேசும்போது டெல்லியில இருந்து வந்துடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும், சில விஷயங்கள் நான் வெளியே சொல்லாம இருக்கிறது நல்லதுங்கிற அவர் சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி அந்த மாதிரியானதை அவர் சொல்ல வராரோ அப்படின்னு. அவரு நீங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஈடு கிடைக்குதான்னு பாப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. ஏன் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனாரு, பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தா எப்படி போயிருப்பாரு சாவேக்கர்? என்னங்க அவருக்கு அழுத்தம் இல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க, கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லல. அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்ப்பா, நீங்க இந்த கேள்வி கேட்கறது முடிய அண்ணனை நான் பார்த்தப்ப டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில வந்த சமயங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படிதான் கேட்டாரு. இஸ் யுவர் ஃப்ரெண்ட், why he has gone there, ask him to come with us அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார். அதான் நடந்துச்சு. அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னா. ஓகே அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அமையணும், அம்மாவுடைய கூட்டணியில செல்றதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்க நிக்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்ப நான் அப்பயே சொன்னேன், நான் எல்லாம் மற்றவங்க எப்படியோ அப்ப ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சு ஆர்மியில இருந்து ஆரம்பிச்சு சேகர்பாபு வரை நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஓ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில வந்ததுனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவாரு? அது மாதிரி என்னை பத்தி அது மனசுல தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். அந்த பேட்டியை நீங்க ரிவியூஸ் பண்ணிப்பாங்க. நானா இழுத்து சொன்னேன், நான் அம்மாவால அரசியலுக்கு வந்தவன் சொல்றேன். அதனால தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. குறிப்பா ஓபிஎஸ் அவர்களை பாஜகவோட சேர்க்கறதுக்காக இன்னைக்கு ஐயப்பன் எம்எல்ஏ வந்து உங்களை பார்த்ததா சொல்றாங்க. இல்ல ஐயப்பன் வந்து எனக்கு நல்ல நண்பருங்க. அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்காரு. நேத்து என்ன அங்க பார்க்க வந்தாரு. அவருக்கு வேற ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டாரு. திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து அரசியல் ரீதியாக வரல. எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவாரு. நாங்கெல்லாம் 2000 நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப அப்பொழுது தங்கத்தமிச்சல் மாணவரணி செயலாளராக இருந்தப்ப இவரை வந்து மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செய்தாரா அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்ப இருந்து எனக்கு நல்ல நண்பர் அவரு. என்ன நட்பு ரீதியா அவர் ஏடிவிகள் போய் பார்ப்பாரு.